ஹாய் வணக்கம். சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறான். என்னோடய வீடியோக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலி பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா அவங்களாம் அம்மா அவங்க கிச்சனில் சமையல் கற்றுத்தர்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூடியூப் நம்பி இருக்கிறவங்க. சரியா? யூடியூப்பில் நாங்கள் பார்த்து செஞ்சுக்குவோம், நாங்கள் இப்போ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கான சிம்பிளான ஒரு சமையல் தான், டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். என்னான்னு கேட்குறீங்களா? பூண்டு சட்னி எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ரொம்ப நேரம் லென்த்தாக இழுக்காமல் டக்குன்னு 3 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் பூண்டு, 1 கப்பு பூண்டு. இதில் பாதி தாளிக்கிறதுக்கு, பாதி வணக்கிறதுக்கு கருவேப்பிலை தழை, ஒரே கொஞ்சம் புளி, ஒரு 5 வரமிளகாய், ஒரு 1.5 பெரிய வெங்காயம். சரியா? இதுக்காக நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். சரியா? அரைச்சி தாளிக்கிறதுக்காக. சரி, இப்போ நம்ம வானலை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வானலை வச்சு அடுப்பில் இப்போ அது தண்ணி வடிட்டோம். நான் இதுக்காக எடுத்துக்கிறது நல்லெண்ணெய். சரிங்களா? நல்லெண்ணெயாக இருந்தால் கொஞ்சம் பூண்டு குழம்புக்கு எப்போயுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பூண்டு வணக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பூண்டை அதில் சேர்க்கணும். பூண்டை இறக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமா. சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் நான் பெரிய வெங்காயம் நான் வெட்டிட்டேன், அதனால் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை. இப்போ இதை நல்லா நான் வணக்கி எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பூண்டு சட்னி இப்போ வணங்கிட்டுருக்கு. இந்த பூண்டோட நன்மையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அளவுக்கு அதிகமான உடம்புல கேஸ் ஏறும் சில பேருக்கு, கிழங்கு ஐட்டெல்லாம் சாப்பிட்டா கேஸ் ஏறும். அவங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு சட்னி சேர்த்துக்கலாம். இதயத்தில் அடைப்பு இருக்க பற்றியா, அதை ரத்த நாளத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும். வயிறோட உப்பசத்துலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இன்னும் நிறைய பயன்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பயன்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கருவேப்பிலை தழையை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கருவேப்பிலை தழை இருக்கிறதே தெரியாது, சாப்பிட்டுக்குவாங்க. சரியா? நிறைய பேர் பூண்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க. என் பையன் கூட பூண்டெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வச்சுருவாங்க. சரியா? இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்துட்டா கம்முன்னு அவங்கள சாப்பிட்டுக்குவாங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் காட்டு. சரியா? பூண்டு ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புளியை நம்ம சேர்த்திக்க போகிறோம். இவ்வளோதான், கொஞ்சம் தான் சேர்த்துறேன் நான். ஏன்னா புளி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு டக்குன்னு அரைப்பட்டுரும். கொஞ்சம் மண் இல்லாமல் இருக்கிறதா பார்த்துக்குங்க, புளிக்கோது இல்லாமல் இருக்கிறதா பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தாளிக்கிறது நான் எப்படின்னு காட்டுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், பூண்டு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாமா? வாங்க பார்த்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் அதே வானலையை வச்சுட்டேன். இதுக்காக ஒரு பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் தான். 2K கிட்ஸ் விளக்குறதுக்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது இல்லையா? சோம்பேறித்தனப்படுவாங்க, அவங்களுக்காக தான்.
அதே பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு நம்ம ஒரு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். தீயை ஏற்றி வச்சுக்குவோம். நம்ம என்ன நம்ம சமைக்கிறோன்னு இல்லை, எதையும் வேஸ்ட் பண்ணாது. அளவாக சமைச்சா அளவாக சாப்பிடுங்க. இது என்னோடய சின்ன அட்வைஸ், சரிங்களா? இப்போ அதுக்கான தாளிப்புக்கு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் உளுந்து தாளிப்புக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, லைட்டாக நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு தாளிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள், கடுகு வெடிக்கட்டும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. கடுகு வெடிச்சிருச்சுப்பா. இப்போ இதெல்லாம் இறக்கிடலாமா? கருவேப்பிலை தலையும் நம்ம உளுந்தையும் வெடித்து விட்டது. இப்போ கொஞ்சம் இது கூட பெருங்காயத்தூள், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி வச்ச சட்னியை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே நம்ம பரட்டி விட்டு எடுத்துருவோமா? நல்லெண்ணெயில் பூண்டு சட்னி அப்படியே தோசையை வச்சு இட்லி, டிஃபன் ஐட்டம், சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பூண்டு உரிக்கத்தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா வேலையும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரி, நான் வணக்கிட்டு கூப்பிட்றேன், வணக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள், தாளிச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சட்னி ஓகே. நம்ம தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ சாப்பாடோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஈஸியான வேலை தான், கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. என் வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதியில் கட் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே என்னோடய சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் உறவுகளை, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பாய்.